நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம். அப்படியா? என்ன கதை வேணும்? விக்ரமாதித்தன் கதை. மாமி, நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம். எங்களால் கதை கேட்காம இருக்க முடியாது. நீங்கள் வந்து கதை சொன்னாதான் நாங்கள் எங்களால் நிம்மதியாக போக முடியும். ப்ளீஸ் வந்து கதை சொல்லுங்கள். சரி, ஓகே. நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி யூடியூப் எங்களுக்கு அனுப்பி விடுங்க. நான் அங்கேருந்து பார்த்து கமெண்ட்ஸ் சொல்லுவோம். சரி சரி சரி, அங்கே கமெண்ட்ஸ் அனுப்பி விடுறோம். இந்த மாதிரி கதை போடுங்க, அந்த மாதிரி கதை பண்ணுங்க. இது நீங்களும் அந்த மாதிரி நல்லா கமெண்ட் போடுங்க. என்ன கதை வேணுமோ சொல்லுங்க. சரி, ஓகே. விக்ரமாதித்தனும் பட்டியும் இந்த உஜ்ஜயினி மகாகாளி பட்டணத்துல அரசாட்சி புரிஞ்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, தேவேந்திரனுடைய சபையில ஒரு பிரச்சனை. இந்த தேவேந்திரன்கிறவன் அமராவதி பட்டணங்கிறத தலைநகராக வச்சு தேவலோகத்தை ஆண்டு வர ஒரு ராஜா. அவன் தேவன், மனுஷன் கிடையாது. அவனுடைய சபையில 4 டான்சர்ஸ் இருக்கா. ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை அப்படின்னு 4 பேர். இதில் இந்த ரம்பைக்கும் ஊர்வசிக்கும் நடுவில் ரொம்ப பிரச்சனை வருது. ஏன்னா அவளுக்கு வந்து என்னன்னாக்கா, நான் தான் நன்னா ஆடுறேன், நீ தான் நன்னா ஆடுறேன்னு ஒரே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் 2 பேருக்கும். என்னாச்சு பாட்டி சொல்லுங்க. அது என்னமோ சைகைலாம் காமிச்சுட்டு இல்ல, அவ ஜஸ்ட் விளையாடிட்டு இருக்கா. நீங்க சொல்லுங்க. ஒரே நீ தான் நல்லா ஆடுற, நான் தான் நல்லா ஆடுறேன், ஒரே பிரச்சனை. அவள் 2 பேரும் தேவன் அந்த தேவேந்திரன் கிட்ட வந்து, மகாராஜா நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லணும், எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியல, தயவு செஞ்சு எங்கள் 2 பேரில் யார் நன்னா ஆடுறாங்கிறத தடால்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க, எங்களுக்கு நிம்மதியாக போயிடும், எங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற. சரின்னு தேவராஜாவும் என்ன பண்ணுறாரு, சரி அப்படிங்கிற அவனும் தேவேந்திரன் என்ன பண்ணுறான், 2 பேரையும் ஆடை வச்சு பார்க்குறான். அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள்ல 2 நாள்ல தினம் வந்து அவள் 2 பேரும் வருவா. ஆமாம், ஒரு வருஷம் இல்லை, எத்தனை நாளும் சபையில் ஆடுவா. இவன் ஜட்ஜு பண்ண முடியாமல் திண்டாடுவான். ஒரு கடைக்கு நாடகம் வர, தேவேந்திரா தேவேந்திரா இதனாலெல்லாம் இது தீராது, பூலோகத்தில் விக்ரமாதித்தன் ஒரு மகாராஜா இருக்கான், நீ அவனை கூட்டின்னு வந்து இங்கே அவனை வந்து பார்க்க சொல்லு இந்த நாட்டியத்தை. அவன் பார்த்தானாக்கா கண்டுபிடிச்சிடும். ஏன்னா அவனும் அவன் தம்பியும் 64 கலைகளையும் கற்று தேர்ந்தவாவா என்ன. அதனால அவளால் முடியாததே கிடையாது. நீ முதல்ல அவளை வரவழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்ட்டு நான் போயிடுறேன். உடனே தேவேந்திரன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தேர் பாகனை கூப்பிட்டு, நீ போய் விக்ரமாதித்தனை கூப்பிட்டு வா, உஜ்ஜயினி மகாகாளி பட்டணத்தில் இருக்கான் அவன் அப்படின்னு. அவனுக்கு தேர் பாகம் இருக்கணும்னா ஐய ஒரு மனுஷன், இவனை போய் நம்ம லட்சியம் பண்ணி கூட்டினு வரணுமா, நம்மளாம் தேவலோகம், நம்மளாம் தேவர்கள் மனிதர்களும் வசதி, இந்த ராஜான்னு இப்படி புத்தி கட்டுட்டு இவனை போய் கூட்டினு வர சொல்கிறான் அப்படின்லாம் நினச்சின்னு வரான். அங்கேன்னு வரான், எங்கள் எஜமானர் உங்களை கூட்டினு வர சொன்னார் அப்படிங்கிறான். அப்படியாப்பா, சரி வரேன். உடனே பட்டி சொல்கிறான், அண்ணான்னா நீங்கள் முதல்ல கிளம்பி போங்க, தேவலோகத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்குன்னா நமக்கு நல்லது, ஒரு நல்ல சான்ஸ் தான், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி நீ வர 2 பேரும் காளி கோயிலுக்கு போய் காளியை வேண்டிக்கிறேன். குலதெய்வம், ஆமாம், எப்போ எல்லாத்துக்கும் அவளை காளியை வேண்டிப்பாள். காளி என்ன பண்ணுற, அப்போல்லாம் பிரசன்னமாவா நேரில் அவளுக்கு வந்து விபூதியும் எலுமிச்சம்பழமும் கொடுத்து நீ நல்ல புகழோட திரும்பி வருவ, நல்ல மாதிரி அப்போ சொன்னா நம்மளுக்கெல்லாம் எப்போ தராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அனுப்புகிறான். இவன் ஏறி ஒரு காலை வச்சு ஏறிடுறான், இன்னொரு காலை வைக்கிறதுக்குள்ளே அவன் எடுத்துடுறான், வண்டி எடுத்துடுறான். ஆமாம், அந்த தேரை மேலே வசத்திடுறான். உடனே இவன் பார்க்குறான், தன் கால் கட்ட வரலால் அதை பிடிச்சி வெறும் அப்படி அமுக்கிறான். அவ்வளோதான், வேறு கூடிய என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு புரியுறது, ஆஹா நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிட்டோம், இவர் வந்து மகானுபாவன் தான், மகாராஜாக்களுக்கெல்லாம் மகாராஜா தான், நம்ம தப்பாக நினச்சிட்டோன்னு மன்னிப்பு கேட்டுக்கிறான். அதுக்கப்புறமா தேவலோகம் போயிட்டு அங்கே தேவேந்திரன் நம்ம பண்ணுறான், விக்ரமாதித்தனை கூப்பிட்டு உபசாரமெல்லாம் பண்ணிவிட்டு, விக்ரமாதித்தா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைப்பா, நீ தான் 2 பேர் ஆட்டத்தையும் பார்த்து ஒரு இது சொல்லணும், தீர்ப்பு சொல்லணும், அதுக்கு என்ன அவரை சொல்லுங்க. மறுநாள் சபை போடுறது, ஊர்வசி ரம்பையும் டான்ஸ் ஆடுறா, ரொம்ப அழகாக ஆடுறான். ஏன்னா பூலோகத்துலேருந்து ராஜாதி ராஜா வந்திருக்கான். ராஜாதி ராஜானா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவன். அப்பேற்பட்ட ஒரு ராஜா வந்து நம்ம டான்ஸை பார்க்குறானே அப்படின்னு அவளுக்கு ஒரே குஷி. அவன் நல்லா டான்ஸ் ஆடுறான், பார்க்குறான். சரி இன்னைக்கு இது போகிறோம், நாளைக்கு திருப்பி ஆடுங்க, நாளைக்கு தீர்ப்பு சொல்லிடுறேங்க. மறுநாள் 2 பேரும்
ஆட வரா. அப்போ அவ 2 பேர்கிட்டையும் 2 பூங்கொத்து தரான். இதை வச்சுன்னு நீங்கள் டான்ஸ் ஆடுங்க. சரி, நான் அதை வச்சுன்னு டான்ஸ் ஆடுறேன். டான்ஸ் ஆடின உடனேயே அவன் என்ன பண்ணுறான், பார்க்குறான். பார்த்துட்டு நல்லா உன்னிப்பாக கவனிக்கிறான். 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடுறான். ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறான், 2 பேரும் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டா. ஊர்வசி தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. எப்படி நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னு. இதில் ஒன்றும் பிரமாதமாக நான் ஒன்றும் பண்ணிடல. நான் என்ன பண்ணேன், இந்த தோட்டத்துலேருந்து பூவெல்லாம் பறிச்சுன்னு வந்து அதுக்குள்ளே தேள், அப்புறமா வண்டு, அந்த மாதிரியான இன்செக்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வச்சுருந்தேன். அதை 2 பேர் கையிலையும் கொடுத்தேன். இதில் ரொம்ப என்ன பண்ணா, அந்த பூங்கத்தை குதிச்சுன்னு ஆடும்பொழுது அந்த ஜதியெல்லாம் வசந்து போகும்போது கொஞ்சம் அமுக்கி பிடிச்சிட்டா. அப்போ என்னாச்சு, அதில் இருக்கிற அந்த வண்டு, அந்த இன்செக்ட்ஸ்லாம் அவளை கொட்டிட்டு. அந்த மாதிரி கொட்டும்போது என்ன இருக்குது, கொஞ்சம் மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டா. ஆனால் அதே ஊர்வசி என்ன பண்ணா, அப்படியே வச்சுட்டு ஆடினா. அவன் வந்து முகத்தில் எந்த இதுவும் இல்லை, சலனமும் இல்லாமல் கரெக்டாக ஆடினா. அந்த பூச்சி அவளும் தான் இருக்க பிடிச்சா. அந்த பூச்சி அவளையும் தான் கொட்டி இருக்கு. ஆனால் அவள் அதை வந்து வெளிப்படுத்திக்காமல் அதை சமாளிச்சுட்டு ஆடினா. அதனால் அவள் தான் சரி. ஆஹா ஆஹா ஆஹா, இந்த மாதிரியான இது எங்களுக்கு தோணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை விருந்தினராக ஒரு நாள் வச்சுட்டு கிளம்பும்போது இந்த 32 சிம்மாசனம் பண்ண, இந்த 32 பதுமைகள் பண்ண இந்த சிம்மாசனத்தை கொடுத்து, நீ வந்து இதில் 1000 வருஷம் அமர்ந்து ஆட்சி புரிவ அப்படின்னு சொல்லி வரமும் கொடுத்து அனுப்புகிறான். அந்த சிம்மாசனத்தை எடுத்துன்னு வந்து இங்கே பூலோகத்துக்கு வந்து பட்டிக்கிட்ட என்ன சொல்கிறான், இந்த மாதிரி பண்ணுவோம். அண்ணா அண்ணா என்ன விட்டுட்டீங்களே, நீங்கள் மட்டும் 1000 வருஷம் வாங்கினீங்களே. ஐயோ தம்பி, எனக்கு இது தோணாமல் போயிருக்கேடா அப்படிங்கிறான். அன்னைக்கு என்ன பண்ணுறான், பட்டி நேராக காளியன் கோயிலுக்கு போகிறான். என்னப்பா என்ன சங்கதி, விக்ரமாதித்தன் திரும்பி வந்துட்டானா? என்னம்மா நீ, அவன் வந்து 1000 வருஷம் வந்து அரசாடுறதுக்கு வந்து சிம்மாசனம் வாங்கினான்ட்டான். நான் எங்கள் அண்ணா விட்டு எப்படி பிரிஞ்சு வாழ்வேன் நான்? அவன் 1000 வருஷம் வாழற மாதிரி நான் அவனுக்கு உதவியாக நான் இருக்க வேண்டாமா? சரி, உனக்கு என்ன வேணும்? சரி, எனக்கு 2000 வருஷம் போகும். அப்போ நீ ஒன்று பண்ணணும், நீ நேரப்போ உங்கள் அண்ணன் தலையை வெட்டு இங்கே கொண்டு வரும், நான் உனக்கு தரேன். சரின்னு சொல்லிட்டு இவனை நேராக அந்தபுரம் போய் என்ன பண்ணுறான், வாழை எடுத்து தலையை கட் பண்ண போகிறான். முடிச்சுக்கிறான். என்ன தம்பி என்ன விஷயம்? அண்ணான்னா அவன் எனக்கு அவன் தலை வேணும். அப்படியா, எடுத்துக்கோ, என்கிட்ட கேட்கவே வேண்டாமே, நீ எடுத்துக்கோ. எதுக்குன்னே கேட்கல. உடனே அவன் என்ன பண்ணுறான், தலையை வெட்டி எடுத்துன்னு போயிட்டான். அம்மன் என்ன பண்ணுற, நீ 2000 வருஷம் நீ வாழ்வேங்கிறான். யாரு? அம்மன் பட்டிக்கிட்டான். சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற, உனக்கு தான் வரம் கொடுத்துட்டேன்னு. அம்மா, எங்கள் விக்ரமாதித்த அண்ணா தேவலோகத்துக்கு போனார். தேவர்களுக்கு தலைவனான இந்திரன், நீ 1000 வருஷம் இந்த சிம்மாசனத்தில் உட்காந்து நீ ஆட்சி புரிவேன்னு சொல்லி அனுப்பி கொஞ்ச நேரம் தான் ஆகலை. நான் உங்ககிட்ட வந்தேன், நீ தலையை வெட்டி எடுத்துன்னு வர சொல்லிட்ட. எங்கள் அண்ணன் காணும். எங்கள் அண்ணன் கதை புரிஞ்சு போச்சு. நீ தலையை வெட்டி அவனை கொன்னாச்சு. இப்போ நீ எனக்கு 2000 வருஷம் தந்துருக்கிய, நான் இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொன்னேன். ஆகா, உன்னுடைய அண்ணாடைய விசுவாசத்தை நான் வந்து அண்ணன்கிட்ட நீ வச்சிருக்கிற அந்த ஆசை விசுவாசம் அதெல்லாம் நான் ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுறேன். இந்தா அப்படின்னு சொன்னேன். உங்கள் அண்ணன் நீ உயிர் இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் 2த்தையும் ஒன்றா சேர்த்து பிழி சரியாக போயிடுவோன்றான். சரி, போயிட்டு அண்ணா தலையை எடுத்து உடம்போதை வச்சான். எலுமிச்சம்பழம் பிழிச்சோம், விபூடி எடுத்து நம்ம போயிட்டு. ஆமாம், எதுக்கு என் தலையை வெட்டின்னு போனால் திருப்பி என்னை எழுதி என்ன எடுத்து? அண்ணா, உனக்கு 1000 வருஷம் தானே, எனக்கு 2000 வருஷம் அம்மன் தந்திருக்கா அப்படின்னா. பத்தியா பத்தியா, நீ என்னை ஊற்றி நீ இப்போ 1000 வருஷம் வாழப்பட்டு நான் தம்பி, நான் உன்னை ஊற்றி எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிறான். யார்? விக்ரமாதித்தன். பத்தி யோசனை பண்ணுறான், என்ன பண்ணலாம்? சரி, அவன் என்ன பண்ணான், தேவேந்திரன் சிம்மாசனத்தில் உட்காந்து 1000 வருஷம் இல்லையா? அதனால் நீ என்ன பண்ணுற, 6 மாதம் சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்ணு. 6 மாதம் வெளியில் போயிடும். 4ஆவது மாதம், 4ஆவது மாதம், 4ஆவது மாதம். நாட்டில் 6 மாதம் இரு, காட்டில் 6 மாதம் இரு. இந்த மாதிரி பண்ணால் உன் கணக்கும் என் கணக்கும் சரியாக போயிடும் அப்படிங்கிறான். வரமெல்லாம் தந்திருக்கால. உடனே இவங்க சொல்றது முன்னாடி மேக்ஸிமம் மினிமமாவே 1000 வருஷம் வாழ்வாங்களா? அது வரம் பெற்றவர்கள் வாழ்வாங்க. எல்லாரும் வாழ முடியாது.
இந்த மாதிரி நல்ல இதுவாக இருந்து பூஜையெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி வரம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த சிம்மாசனத்தில் பத்தியுடைய ஆலோசனை பிரகாரமே அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து 6 மாதமும் காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற வாழ்க்கைலாம் எல்லாம் நன்மைகள்லாம் செஞ்சுட்டு 6 மாதமும் 4 மாதமுமா வாழ்ந்து இதே உலகமே ஜகமே புகழற அளவுக்கு இனிமே அவனை விட ராஜாவே கிடையாதுங்கிற அளவுக்கு ஆட்சி புரிந்தான் அப்படின்னு அதில் இருக்கிற பதுமை வந்து சொல்றது போஜராஜாவுக்கு. இப்போ இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட். அது என்ன ஊர்ல இருக்கா விக்ரமாதித்யன்? உஜ்ஜயினி மகாகாளி பட்டணம். இப்போ அது பேர் என்ன? உஜ்ஜயினி. அந்த அது கண்ட்ரி பேர் என்ன? கண்ட்ரி நம்ம இந்தியால தான் இருக்கு. ஓ, அப்ப அவங்க வாழ்ந்த கோட்டை கூட இருக்கா? அவங்க ஹிந்தி பேசுவாங்களா? ஓகே, தீர்ந்துதான். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். திருப்பியும் அப்புறமா பார்க்கலாம். உங்களுக்கு நான் கதையெல்லாம் சொல்லி அனுப்புறேன். ஓகேயா? கண்டிப்பா மறக்காம அனுப்பிடணும்.